ஹலோ வியூவர்ஸ். மீரட் சிட்டிலே ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கோவிலுக்கும் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த இந்தியன் ஆர்மிஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த கோவில் எப்ப உருவாகுச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. அவ்வளோ ஒரு பழமையான கோவில். இங்க இருக்க மக்கள் எப்படி இங்க வழிபடுறாங்க? எப்போ இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டது? இந்தியன் ஆர்மிஸ்க்கும் இந்த கோவிலுக்கும் இருக்க சம்பந்தம் என்ன? இத பத்திலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம ஃபுல் வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு காவேரி யூனிவர்ஸ். அகர்நாத் டெம்பிள். இந்த கோவில் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட்ல மீரட் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இந்தியன் ஆர்மி கேம்ப் பக்கத்திலே தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில்னு இங்க இருக்க சிவலிங்கம் சுயமா உருவானதாகவும் சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கோவிலுக்கு வெளியில எப்படி பூக்கடை அர்ச்சனை தட்டுலாம் விற்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பூக்கடை எல்லாம் இருந்துச்சு. நாங்க ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கியிருந்தோம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இங்க டிசப்பாயிண்ட்னு சொல்லுவேன். அது என்னன்னா, இங்க மல்லிப்பூவே கிடைக்காது. ஆமாங்க, சும்மா பார்க்க கூட முடியாது. இங்க வெறும் சாமந்தி, ரோஸ் வச்சுதான் வழிபடுறாங்க எல்லா கோவில்லையும். அண்ட் அர்ச்சனை தட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கான அமௌண்ட் நாங்க குடுத்தப்ப, அவங்க வேணா நீங்க ரிட்டர்ன் வரப்ப குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதர் ஸ்டேட்ல இப்படி ஒரு ட்ரஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அர்ச்சனை தட்டுல வந்து தேங்காய், பூ, பழம், அப்புறம் கல்கண்டு, வில்வ இலை இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க பார்க்குறது தான் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா, பிரம்மாண்டமா இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது கோவில். கோவிலோட என்ட்ரன்ஸ்லயே சைட்ல டேப் வச்சிருக்காங்க. அந்த தண்ணியை தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. பக்கத்துலயே நிறைய சொம்பெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல ஒரு சொம்பு எடுத்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டு, பக்கத்துலயே நிறைய சந்தன கட்டையெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நல்லா அந்த கல்லுல போட்டு தேய்ச்சி அந்த சந்தனத்தை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றாங்க இந்த மக்கள். நாங்களும் அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். 1968 இந்த கோவிலை புதுப்பிச்சிருக்காங்க. 2001 4.5 கிலோ வெயிட் உள்ள கோல்டு பிளேட்டட் கலசத்தை இந்த கோபுரத்துக்கு மேல வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுல மேக்சிமம் லிங்கம் வடிவத்துல தான் நம்ம சிவபெருமானை வழிபடுவோம். பட் நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா மேக்சிமம் உருவமா வச்சு வழிபடுவாங்க. இந்த கோவில்லையும் அதே மாதிரி தான் இருக்காங்க. சிவபெருமானும் பார்வதி தேவி அம்மாவும் சேர்ந்து காட்சி தராங்க. அவங்களுக்கு முன்னாடி சுயமா உருவான லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணி வணங்கிக்கலாம். இங்க இருக்க நந்தி பகவான் அப்புறம் சுத்தி இருக்க ஆர்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருந்தது. இந்த கோவில்லே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண இருக்குது. சிவபெருமான் கோமாதா மேல அமர்ந்துட்டு ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள் ரொம்ப சூப்பர்வா காமிச்சிருக்காங்க. இந்த கோபுரத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நடந்து வந்தோம்னா பக்கத்துலயே இன்னொரு கோபுரம் இருக்கும். அது கிருஷ்ண பகவான் இருக்காருங்க. இந்த கோவிலுக்கு ஃபேமஸான 2 பேர்கள் இருக்கு. அகர்நாத் மந்திர்னு சொல்றாங்க, காளி பல்தல்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்தியன் ஆர்மிஸ்க்கும் இந்த கோவிலுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் பீரியட்ல இந்தியன் சோல்ஜர்ஸை காளி பல்டன்னும் பிளாக் ஆர்மிஸ்னும் அழைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல வந்து நம்ம சிவபெருமான வழிபட்டுட்டு போனதாகவும் சொல்றாங்க. வார்ல இருந்த வீரர்களுடைய நினைவு சின்னமா இதை வச்சிருக்காங்க. நம்ம இந்தியன் ஆர்மிஸ் ரொம்பவே சீக்ரெட்டான மீட்டிங்லாம் இந்த கோவில்ல தான் பண்ணதாகவும், அண்ட் வார்க்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப சேஃபாகவும் இந்த கோவிலுக்குள்ள தான் சீக்ரெட்டா மறைச்சு வச்சிருந்ததாகவும் சொல்றாங்க.
இந்த பக்கமும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அதாவது கிருஷ்ணர் கோபுரத்துக்கு பக்கத்துலயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. உள்ள பூஜை போயிட்டு இருந்தது. அதனால நாங்க எந்த வீடியோவும் கேப்சர் பண்ணல. இந்த கோவில்ல மகா காளி அம்மனும் இருந்தாங்க. இங்க இருக்க மக்கள் எல்லாருமே இந்த காளி அம்மனை வணங்கிட்டு எப்படி முன்னாடி போனாங்களோ அப்படியே ரிவர்ஸ்ல வராங்க. அதாவது முதுகு காமிக்காம அப்படியே பின்னாடி வந்துடுறாங்க. நம்ம அர்ச்சனை தட்டு வாங்குறப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரிட்டர்ன் ஆகுறப்ப பே பண்ணா போதும்னு சொன்னாங்கன்ட்டு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆகுறப்ப பே பண்ணிட்டோம். அவங்களும் பவுல்ல பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கோவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா, ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க மீரட் வந்தீங்கன்னா ஒன்ஸ் ஆச்சும் விசிட் பண்ணி பாருங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். டாடா, பாய் பாய். தேங்க்யூ.